ஓம் சாந்தி. இறைவனது ஜோதி ஸ்வரூப நிலையைத்தான் அருவும் உருவமற்ற லிங்க வடிவில் பக்தியில் வணங்குகின்றனர். இந்துக்கள் அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கீதையிலும் 11வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய விராட ரூபத்தை காட்டும் போது அர்ஜுனன் அவரது பிரகாசத்தை தாங்க முடியவில்லை என்கிறார். இது கண்ணுக்கு தெரியும் பிரகாசம் அல்ல, ஆத்ம ஞானத்தின் வெளிச்சம். ஞானத்தின் மூலமாக மட்டுமே பகவான் உலகிற்கு முன் பிரத்யட்சம் ஆவார். ஞானம் என்றாலே சத்தியம், சத்தியத்தை தெரிந்து கொள்வது. நாம் அனைவரும் ஆத்மா ஆத்மா, சகோதர சகோதரன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அனைவருக்கும் தந்தை ஒருவராக இருக்கும் போது நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரனாகத்தானே இருக்க முடியும். ஆத்மீக ரீதியில் இவ்வுலகில் உள்ள நாம் அனைவருமே சகோதர சகோதரன்தான். நாம் உடல் எனும் உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு ஆத்மா எனும் உணர்வு நிலைக்கு செல்லும் போதுதான் நம் பார்வை உடலின் விகார உணர்வுகளிலிருந்து விடுபட்டு தூய்மையான உணர்வு ஏற்படும். மேலும் இறைவனையும் சத்தியமாக உணர இயலும். ஓம் சாந்தி.